ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியல் நீ வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது நிலாவும் சோழனும் கோயிலுக்கு வந்திருக்காங்க. அவங்களுடைய அம்மாவுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு நிலா அவங்களுடைய அம்மாவை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. ஆனால் சோழன் கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, முதல்ல ஃபீலிங்காக இருந்தது, ஆனால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. ஸோ அப்படி அங்கே சோழனும் நிலாவும் பேசிக்கிட்டு உட்காந்துட்ருக்காங்க. ஸோ சோழன் பாண்டியனுக்கு நீங்கள் கொடுத்த பணத்தை நான் திருப்பி கொடுத்துடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எனக்காக தானே நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது, உனக்காகலாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சோழனை பார்த்து நிலா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ சோழனுக்கு இது கடுப்பானாலும் ஸோ அவருக்கு அவரே ஆறுதல் சொல்லி மனசை தேத்திக்கிறாரு. ஸோ நிலா எப்பயுமே சோழனை அவாய்ட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. சோழன் நினைக்கிறாரு நிலா நம்ம மேலே மனசுக்குள்ளேயும் காதலை வளர்த்து வச்சுக்கிட்டு புருஷனாக ஏற்றுக்கிட்டு நேரில் சொல்லாமல் வெளியில் இப்படி நம்மளை அவாய்ட் பண்ணுறா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் ஒரு விதத்தில் அப்படி இருந்தாலும் நிலா சோழன் நல்ல விதமாக புரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட கேஷுவலாக பேசுறதுக்கான காரணம் பழையபடி இல்லாமல் இப்போது கொஞ்சம் மாறி இருக்காரு சோழன் அப்படின்றதுக்காகவே. முதல்லலாம் நிறைய பொய் சொல்வார், அந்த விஷயம்லாம் தெரிஞ்சு நிலா ரொம்ப கோவப்பட்டாங்க, அதெல்லாம் உண்மைதான். ஆனால் இப்போது கொஞ்ச நாளாக போக போக சோழன் நிலாக்காக நிறைய விஷயங்களை உண்மையாக பண்ணுறாரு. ஸோ வீட்டுக்காகவும் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஸோ இப்போ கொஞ்சம் மாறிட்டார், பொய் சொல்கிறதில்ல முன்ன மாதிரி, வீட்டுக்காகவும் ஃபேமிலிக்காகவும் ஸோ நல்ல விதமாக மாறிட்டாங்க அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துலேயே ஸோ நிலா சோழன் கூட கேஷுவலாகவும் நல்ல ஃப்ரெண்ட்லியாகவும் ஜாலியாக பழக ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாத்தையும் வச்சு நம்ம சோழனே நிலா நம்மளை லவ் பண்ணுறா ஏற்றுக்கிட்டா அப்படின்னலாம் கற்பனையில் சோழன் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியெல்லாம் யோசிச்சுட்ருக்காரு. ஸோ இப்படி இவங்க பேசிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது தான் அவங்களுடைய அண்ணி ஃபோன் பண்ணுறாங்க. நிலாவுடைய அண்ணி நிலாவுக்கு. அப்போது யாருங்க ஃபோன் எடுத்து பேசுங்க, உங்கள் அம்மா பண்ணுறாங்களே அப்படின்னு. ஏங்க என் அம்மா எதுக்குங்க எனக்கு ஃபோன் பண்ண போகிறாங்க அப்படின்னு. சரி அப்போது வேறு யார் அப்படின்னு. அண்ணி தாங்க அப்படின்னு. ஓ அவங்களா, பேசு அப்படின்னு சொல்லிட்டு. ஹலோ சொல்லுங்க அண்ணி அப்படின்னு. நிலா எப்படி இருக்கா அப்படின்னு. நான் நல்லா இருக்கேன் அண்ணி, நீங்கள் எப்படி இருக்கீங்க, வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு. எல்லாரும் நல்லா இருக்காங்க நிலா. ஆமாம் இந்த அண்ணி மேலே எதுவும் கோவம் இல்லையா அப்படின்னு. என்ன அண்ணி கோவம் உங்கள் மேலே எனக்கு அப்படின்னு. இல்லை நடந்த விஷயத்த நினச்சிதான் அப்படின்னு. அண்ணி பழைய விஷயங்கள்லாம் விடுங்க அண்ணி, அதை பற்றி எதுக்கு இப்போ பேசிக்கிட்டு. உங்கள் மேலெல்லாம் எந்த வருத்தமும் இல்லை, வீட்டில் இருக்கிறவங்க பண்ணதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க அண்ணி அப்படின்னு. இன்றைக்கி அத்தைக்கு பர்த்டே, உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு. அது எப்படி அண்ணி நான் மறப்பேன், அது ஞாபகம் இருக்கிறதுனால தான் இப்போ தான் நானும் சோழனும் கோயிலுக்கு அம்மா பேரில் அர்ச்சனை பண்ணிவிட்டு கோயிலில் தான் இருக்கோம் அண்ணி, இன்னும் வீட்டுக்கு கூட கிளம்பல அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா நிலா, ஒரு வேளை நீ மறந்துட்டியே என்னமோன்னு ஃபோன் பண்ண அப்படின்னு. ஏன் நீ இல்லை நான் எப்படி மறப்பேன் அப்படின்னு. ஏன் நிலா நீ அப்போ அத்தைக்கு விஷ் பண்ணலையா, நீ விஷ் பண்ணாதனால தான் நான் ஒரு வேளை உனக்கு ஞாபகம் இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணேன் அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லை நீ, நான் விஷ் பண்ணால் அம்மா அதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல, ஃபோன் பண்ணாலையும் கோவப்படுவாங்க, மெசேஜ் பண்ணாலையும் அதுக்கும் ஏதாச்சும் கோவப்படுவாங்க அப்படின்னு தான் நான் விஷ் பண்ணலை நீ. மற்றபடி அம்மாவுக்கு பர்த்டே அப்படின்றதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது, எதுக்கு அவங்கள பர்த்டே ஆகுதுமா நான் விஷ் பண்ணி அப்புறம் அவங்களோட மனசை கஷ்டப்படுத்தணும், என்னுடைய ஞாபகம் அப்படின்னு அவங்க நல்லா சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு தான் நீ, நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. அப்போது அவங்க மதியம் இருந்துக்கிட்டு நிலா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு நீ எப்பயுமே ஒவ்வொரு பர்த்டேக்கும் அத்தையோட கேக் வெட்டி ஸோ எப்படியெல்லாம் குறும்பத்தனை பண்ணி அம்மாவுக்கு கிஃப்ட் கொடுப்பேன். ஸோ உன்னை பற்றி அத்தை இங்கே நினச்சிக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நீ நினச்சிட்ருக்க அத்தை உன்னை நினச்சா, உன்னை பற்றி நினச்சா அவங்க கோவப்படுவாங்க அப்படின்னு. ஆனால் அத்தை உன்னை நினச்சி தான் வருத்தப்பட்டுட்ருக்காங்க அப்படின்னு. என்னதான் உன் மேலே கோவம் இருந்தாலும் அத்தைக்கு உன் மேலே கொஞ்சமாச்சும் பாசம் இருக்குல்ல. நீ சோழனை டிவோர்ஸ் பண்ண போகிற அப்படின்னு உடனே சென்னைக்கே உடனடியாக கிளம்பி உன்னை பார்த்து பேசிட்டு திட்டிட்டு வந்தவங்க. அதனால நீ கோவமாக இருப்பாங்க அத்தை அப்படின்னு நினச்சிட்ருக்கா. ஆனால் இல்லை, உன் மேலே அம்மா அத்தைக்கு பாசம் இருக்குது, அவங்க உன்னை பற்றி தான் நினச்சிட்ருக்காங்க அப்படின்னு. ஓ அப்படியா அண்ணி, ரொம்ப சந்தோஷம் அண்ணி அப்படின்னு. சரி நிலா, அட்லீஸ்ட்டு ஃபோன் பண்ணி விஷ் பண்ண முடியலனாலையும் மெசேஜ் ஆச்சு பண்ணி விஷ் பண்ணு, அப்போ தான் அத்தை கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவாங்க, சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு. சரிங்க அண்ணி, ஓகே அண்ணி. இப்போ தான் சோழன் கூட சொல்லிக்கிட்டே இருந்தார், நீங்கள் ஃபோன் பண்ணி பேசுங்க, இல்லை மெசேஜ் பண்ணுங்கள், விஷ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக
நீங்களும் ஃபோன் பண்ணி இதே சொல்கிறீங்க. அம்மா என்ன மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மிஸ்ஸிங்கை அவங்க இந்த பர்த்டேவில் பண்ணக்கூடாது அண்ணி, நான் விஷ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நிலா சொல்லிட்டு இருக்காங்க. சரி நிலா அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் குட்டி பாப்பா எப்படி இருக்கா அப்படின்னு, அவள் நல்லா இருக்கா, ஸ்கூல் போயிருக்கா அப்படின்னு, வீட்டில் மற்றவங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க நீ அப்படின்னு, எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க நிலா, நீ யாரை கேட்குறேன்னு தெரியுது, மாமா உன் அண்ணன் எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க. என்ன இந்த வீட்டில் நீ இல்லாதது தான் ஒரு குறை, எந்நேரமும் உன்னை பற்றி தான் எல்லாருமோ பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி வந்து சொல்கிறாங்க. சரிங்க நீ சரி அண்ணி நான் பாருங்கள், சரி நான் வைக்கட்டுமா அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அண்ணிலாம் கட் பண்ணதுக்கப்புறமா என்னங்க உங்கள் அம்மா உங்களை நினச்சி ஃபீல் பண்ணுறாங்களாம்மா அப்படின்னு, வேணும்னா நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா சொல்லுங்கள், பேசாமல் நம்ம போயிட்டு வந்துடலாம் திருவண்ணாமலைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஏன் திரும்பவும் புது பிரச்சனையை உருவாக்க இப்படி ஆர்வமாக இருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. நம்ம அங்கே போகிறதுனால பிரச்சனை தான் வரும் அப்படின்னு நிலா சொல்லிட்டு, நான் ஃபோன் பண்ணியே விஷ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஃபோன் பண்ணுறாங்க நிலா. ஸோ ஃபோன் எடுக்கிறதே கிடையாது. தேன் வந்து ஃபோன் பார்த்துட்டு அமைதியாகிடுறாங்க. ஸோ அவரோட மனோகர் தாஸ் இவங்கெல்லாம் வந்து கூடவே இருக்கிறதுனால ஃபோன் எடுக்கிறதே இல்லை. ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு நிலா ஃபோன் எடுக்கலாம் அப்படின்ன உடனே, சரிங்க விடுங்க, அதான் சொன்னாங்கல்ல உங்கள் அண்ணி அவங்க பக்கத்தில் உங்கள் அப்பா இல்லை வேறு யாராச்சும் இருந்திருப்பாங்க, உங்களை நினச்சி ஃபீல் பண்ணுறதா தானே சொன்னாங்க, ஃபோனை பார்த்தா அவங்களே ஃபோன் பண்ணுவாங்க, நீங்கள் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் அப்படின்னு சோழன் சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, ஹாப்பி பர்த்டேமா, ஹை மிஸ் யூ அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு நிலா வந்து நிறைய விஷயங்களை டைப் பண்ணி மெசேஜ் பண்ணுறாங்க அவங்களுடைய அம்மாவுக்கு பர்த்டே விஷ் பண்ணி. அதுக்கப்புறம் வந்து விஷ் பண்ணிவிட்டு அங்கேருந்து நிலாவுமே வந்து சோழனை கூப்பிட்டுக்கிட்டு கிளம்பிடுறாங்க. போகும்போது நிலாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு யோசனை, அதுவும் பல்லவனுடைய அம்மாவை பற்றி. இவங்க அடிக்கடிக்கு யார்கிட்டயோ ஃபோனில் பேசுகிறாங்க, நம்மக்கிட்ட கேட்டால் தெரியல யாரும் இல்லை நமக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. யார்கிட்ட பேசியிருப்பாங்க, பண விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. பணத்தை குறுகுறுன்னு பார்க்குறாங்க. சோழன் சொன்ன மாதிரி இவங்க ஒரு வேலை நடிக்கிறாங்களோ, இவங்களை பார்த்தா கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு நிலாவுக்கு கூட கொஞ்சம் சந்தேகம் வந்துடுச்சு அந்த லேடியை பார்த்து. அதுக்கப்புறமா வந்துட்டு பணத்தை வீட்டில் வச்சுட்டு பாண்டியன் வந்து வேலைக்கு போயிருக்காரு. ஸோ வீட்டில் யாருமே இருக்கிறதில்ல. அந்த சமயத்தில் இந்த லேடி பணத்தை எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு எல்லாம் வந்து செக் பண்ணுறதுக்காக போகிறாங்க. ஸோ ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் யாராச்சும் வீட்டுக்குள்ளே வந்துகிட்டே இருக்காங்க. அதனால் அவங்களால எதுவுமே பண்ண முடியல. அதாவது நடேசன் வீட்டுக்கு வந்திருக்காரு. நடேசன் வீட்டுக்கு வந்த உடனே திரும்பவும் அந்த லேடியை பார்த்து பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இப்போ நிலாவும் சோழனும் வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. ஸோ ஆஃபீஸில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது சோழன், நீங்கள் என்ன ஆஃபீஸ்லேயே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்னதுனால அப்படியே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. சோழன் வந்துட்டு சரிங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே நடேசன் வந்து தான் அந்த லேடிக்கிட்ட கோபமாக பேசுகிறாங்க. இங்கே பாருடி, உன்னால் எனக்கு இந்த ஊரில் தலை காட்ட முடியல, அசிங்கமாக இருக்கு, இங்கேருந்து தயவு செஞ்சு போயிடு அப்படின்னு வந்து கத்திட்டு இருக்காரு. என்ன இப்போது எதுக்கு இப்போ சும்மா சும்மா வந்து என்கிட்ட இப்படி கத்திக்கிட்டே இருக்கீங்க, நான் இந்த வீட்டுக்குள்ளே வந்தது உங்களுக்கு பிடிக்கலையா, இங்கே பாருங்கள் நீங்கள் இப்படி என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்கன்ற விஷயம் பல்லவனுக்கு தெரிஞ்சால் அவன் கோவப்படுவான். அவன் இப்போ தான் கொஞ்ச நாளாக சந்தோஷமாக இருக்கான், நான் அவன் கூட இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன், நீங்கள் ஏன் என்னை தோற்றத்துலேயே குறியாக இருக்கீங்க அப்படின்னாலாம் அந்த லேடி பேசவும், இங்கே பாருடி அவனா உன் மேலே பாசமாக இருக்கானா, நீ அவனை விட்டுட்டு போகும்போது உனக்கு இல்லை அப்போ இல்லாத பாசம் இப்போ எங்கடி வந்துருச்சு, ஸ்பெஷலாக இத்தனை விஷயமா வராதவ இப்போ வந்து அவள் கூப்பிட்ட உடனே வந்து என் பையன் மேலே பாசம் இருக்கிற மாதிரி நடிச்சிட்ருக்கியா, எல்லாரும் இருக்காங்க அப்படின்றதுனால நான் பொறுமையாக இருக்கேன், இல்லைன்னு வச்சுக்கோ என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, இங்கே பார் என்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லி நடேசன் கோவப்பட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி ஆத்திரத்தில் அங்கே அவங்க பேசின டீ கடையில் மற்றவங்க பேசின விஷயத்த கோவத்தில் மனசில் வச்சுக்கிட்டு நடேசன் வந்து இந்த லேடி கிட்ட காய்ச்ச மூச்சுன்னு கத்திட்டு அவர் பாட்டுக்கு திரும்பவும் வெளியில் கிளம்பி போயிடுறாங்க. மனுஷனுக்கு நிம்மதியே இல்லை. வீட்டுக்கு வந்தால் இது முகத்தை பார்க்க வேண்டியதாக இருக்குது. வெளியில் போனால் 4 விதமாக 4 பேர் பேசுகிறாங்க. எதுக்கு தேவையில்லாமல் வம்பு அப்படின்னு சொல்லிட்டு நடேசனுமே ரொம்ப குழப்பத்தில் போயிட்டு தூரமாக வந்து யாரும் இல்லாத இடத்துல ஒரு கல் மேலே வந்து அவர் பாட்டுக்கு உட்காந்து ஆரம்பிச்சிடுறாரு. உட்காந்து சிகரெட்டாக பிடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அப்போ ஆஃபீஸ்க்கு போயிட்டு நிலாவுமே ரிட்டர்ன் வராங்க. இவர் இங்கே உட்காந்துட்றத பார்த்த உடனே அங்கே வந்து வண்டியை நிறுத்துறாங்க. அவங்கள பார்த்த உடனே நடேசன் பீடியை கீழே தூக்கி போட்டுடுறாரு. அப்போது என்னம்மா அப்படின்னு, என்ன இங்கே வந்து உட்காந்துட்ருக்கீங்க அங்கிள் வீட்டாண்ட இல்லாமல் அப்படின்னு, வீட்டாண்ட நான் அங்கே உட்காந்து நிம்மதியாக இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு, ஏன் நீங்கள் எதுக்கு சொல்கிறீங்கன்னு தெரியுது, அதுக்காக ஏன் இவ்வளோ கோவப்பட்டு இங்கே உட்காந்துட்ருக்கீங்க, வாங்க அங்கிள் போகலாம் அப்படின்னு, நீங்கள் இங்கே இல்லைன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இருப்பீங்களே அங்கே போகாமல் இங்கேயும் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஃப்ரெண்ட்ஸா, இதோ நீ வீட்டுக்கு ஒருத்தி கூட்டிகிட்டு வந்திருக்கியா, அவளோட விஷயம் ஊர் ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கு, வெளியில் போனால் கேவலமாக பேசுகிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொன்ன உடனே, சரிங்க அங்கிள் சரி விடுங்க நீங்கள் வாங்க, அதான் நான் வந்துட்டு எல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கூப்பிடுவோம், நீ போமா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்கிறாரு. அங்கிள்
வாங்க அப்படின்னு, நீ போமா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொன்ன உடனே நிலா கிளம்பி வந்துடுறாங்க. இவர் ஏன் அவங்க மேலே அவ்வளோ கோவத்தில் இருக்காங்கன்னு தெரியலையே, அவங்க மேலேயும் நமக்கு சந்தேகமாக இருக்குது. ஸோ இவர் வந்துட்டு என்ன நடந்துச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு நம்மக்கிட்ட சொன்னால் அந்த லேடி நடந்துக்கிற விதத்தை வச்சு அவங்க என்ன தப்பு பண்ணியிருப்பாங்க, ஸோ இவர் சொன்னால் அதை நம்ம புரிஞ்சிக்கலாம், அதுக்கான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா விஷயத்த சொல்ல மாட்டேன்றாரு அப்படின்னு நிலா குழப்பத்திலேயே வந்து வீட்டுக்கு வராங்க. ஸோ வீட்டுக்கு வந்து எல்லாரும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த லேடி கடைசியாக வந்து நல்லாவே நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எப்பயும் செய்கிற சமையலை விட இந்த தடவை கொஞ்சம் அதிகமாகவே சமைச்சு வச்சுருக்காங்க. எல்லோரும் ஐஸ் வைக்கிறதுக்காக ஸ்வீட்லாம் கூட செஞ்சுருக்காங்க. பாண்டி கடை வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறத கேட்டுட்டு செஞ்சோம் அப்படின்ற மாதிரி அந்த லேடி வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டுருக்காங்க. என்னம்மா இன்னைக்கு நிறைய ஐட்டம் செஞ்சுருக்கீங்க, இதெல்லாம் தனியாக செஞ்சுங்க, நான் வந்ததுக்கப்புறமா 2 பேரும் சேர்ந்துல செஞ்சுருக்கலாம்லாமா அப்படின்னு சேரன்னு கேட்கும்போது, இல்லைப்பா பரவாயில்ல அதில் என்ன, நீங்கள் எல்லோரும் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வேலைக்கு போயிட்டு வரத்துக்குள்ளே செஞ்சு வச்சிடணும் தான் நான் செஞ்சேன், உங்கள் பிள்ளைங்களுக்கு செய்யறதுக்கு அம்மாவுக்கு என்ன கஷ்டம் இருக்க போகுது, அதுவும் பாண்டி கடை ஆரம்பிக்க போதா எல்லாரும் பேசிகிட்டு இருந்தீங்க, அதுக்கு தான் வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்னு ஸ்வீட்லாம் செஞ்சேன்ப்பா அப்படின்ற மாதிரி அந்த லேடி நடிக்கிறாங்க. அப்போ தானே அவங்க பணத்தை திருடிட்டு போனால் கூட அவங்க மேலே சந்தேகம் வராது. ஸோ அதனாலேயே இப்படியெல்லாம் வந்து நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்களோட உண்மை முகம் தெரியாமல் ஸோ பல்லவன் பாண்டி சேரன் இவங்க எல்லாரும் அளவு கடந்து அனுபவிச்சிருக்காங்க அவங்க மேலே. ஸோ நம்மளை பெத்த அம்மா தான் நம்ம கூட இல்லை, பல்லவனோட அம்மாவாச்சும் இப்போ கூட இருக்காங்களே, பல்லவன் சந்தோஷமாக இருக்காங்களே, நம்ம அம்மா இருந்தால் நம்ம இப்படி தானே பார்த்துட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னு எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்தில் அவங்க மேலே உண்மையான அம்மா அப்படின்ற பாசத்தையும் வச்சு ஸோ சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் இந்த லேடி இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுறாங்க இவங்களுக்கு. ஸோ அப்படி எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு சந்தோஷமாக போய் படுத்து தூங்குறாங்க. அப்போ தான் பணமும் இப்போ தான் ரெடியாகிற மாதிரி தெரிஞ்சிச்சு, கண்ணில் பார்த்தேன் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க எல்லாரும் அப்படின்னு. இங்கே நடக்கிற விஷயத்த அந்த லேடி ஆல்ரெடி அவர் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருந்தாரு. அந்த விஷயத்தை வச்சு அந்த லேடியோட ஹஸ்பண்ட் அன்னைக்கு நைட்டே வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்து பணத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க. அப்போது அந்த லேடி பதறி அடித்து ஓடி போய் வந்து, நீ எங்கேயா இங்கே வந்த, நான் தான் பணத்தை எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னேன்ல, நீ எதுக்கு வந்த அப்படின்னு. முடியலடி, சீக்கிரமாக பணத்தை கொடுத்து கடன் அடைச்சிட்டா நாமளும் நிம்மதியாக இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வீட்டில் எல்லாரும் இருக்காங்க, இப்போ எப்படியா அப்படின்னு, எப்பயாச்சும் ரெடி பண்ணி கொடுக்கோமல அப்படின்னு சொல்லிட்டு அவரோட புருஷன் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போது நிலா வெளியில் வராங்க தண்ணி குடிக்கிறதுக்காக. யார்கிட்டயோ இவங்க பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சத்தம் கேட்டு வந்து எட்டி பார்க்குறாங்க கிச்சனில் இருந்து. அப்போ பார்த்தா ஒருத்தர் கூட நிலா, அதாவது அந்த லேடி வந்து பேசிட்டு நிலா பார்த்த உடனே பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. ஸோ பணத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. பார்த்த உடனே நிலாவுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது. நேற்றும் பணத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க, அன்றைக்கி ஒரு நாளும் பணத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போது இவர் கூட வந்து பேசிகிட்டு இருக்காங்க, யாராக இருக்கும் இவர் அப்படின்னுலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இவர் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தா ஒரு வேளை அன்னைக்கு சோழன் பார்த்தவர் அந்த ஆள் இவர் தானோ, ஒரு வேளை இவருக்கும் இவங்களுக்கும் கல்யாணம் ஆயிருக்கமா, இல்லை வேற யாராச்சா, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு நிலா குழம்பி போயிருக்காங்க. சரி நீ இங்கே ஏரியா, நான் போய் பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி சொன்ன உடனே ஸோ அப்போ நிலா உள்ளே ஓடி போயிடுறாங்க. இந்த லேடி போய் யாரும் இல்லாததை நேரமாக பார்த்து பணத்தை எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அப்போ நிலா கரெக்டாக வந்து இங்கே ரூம்குள்ளே வந்துடுறாங்க. ஸோ இவங்க பணத்தை எடுக்க போகிறாங்க அப்படின்ற விஷயம் நிலாவுக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் வராங்க. வந்து கையும் காலமாக பிடிச்சிட்றாங்க. அந்த லேடிக்கு நிலாவை பார்த்த உடனே பயங்கர அதிர்ச்சி. என்ன பண்ணிட்டுருக்கீங்க நீங்கள், கையில் என்ன அப்படின்னு உடனே அவங்க மறைச்சிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நடிக்கிறாங்க. அப்போது காட்டுங்க அப்படின்னு சொன்ன உடனே நிலா அந்த பணத்தை அவங்க கையில் வச்சுட்டு கீழே தொப்புன்னு போட்டுடுறாங்க. இதை பார்த்த உடனே நிலாவுக்கு பயங்கர கோபம். அவ்வளோதான், வேறு பேச்சே இல்லை, ஓங்கி பலார்னு ஒரு அறை விட்டுடுறாங்க. பல்லவனுடைய அம்மா அப்படின்னு கூட பார்க்காம, என்னம்மா நீ இப்படி பெரியவங்கன்னு கூட பார்க்காம அடிக்கிற அப்படின்னு, பெரியவங்க பார்க்குற வேலையை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, பாண்டி கடை திறக்கிறதுக்காக எல்லாரும் கஷ்டப்பட்டு அங்கங்கே கடன் வாங்கி சேர்த்து வச்சுருக்கிற பணம், இதை எதுக்கு இப்போ எடுக்கிறீங்க, நீங்கள் வெளியே பேசிகிட்டு இருந்தீங்களே ஒரு ஆள் கூட, அவர் யார், இந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் நீங்கள் அவர்கிட்ட கொடுக்க தானே இப்போ இந்த பணத்தை எடுத்துகிட்ருக்கீங்க, உங்களை பல்லவன் எவ்வளோ நம்பிட்டு இருக்கான், பல்லவன் மட்டுமே இல்லை வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே உங்களை எவ்வளோ நம்பிட்டு இருக்காங்க, நானும் பல்லவனோட அம்மா அப்படின்னு, பல்லவன் நீங்கள் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்னு உங்களை தேடி கண்டுபிடிச்சி இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தால் பல்லவனுக்கு அம்மாவா சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு பார்த்தா இப்படி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணுறீங்க. பல்லவனோட இந்த பணம் தான் உங்களுக்கு முக்கியமாக போயிடுச்சா, என்ன பண்ண போகிறீங்க இப்போ, இந்த பணத்தை எடுத்துகிட்டு நீங்கள் இங்கேருந்து ஓடி போயிட போகிறீங்களா அப்படின்ற மாதிரியெல்லாம் நிலா கேட்கவும் அந்த லேடி வாயே திறக்கல, அமைதியாகவே இருந்திருக்காங்க. அது வந்துமா அது அப்படின்னு
இந்நேரத்துக்கு பணத்தை எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? எனக்கு உங்களை பார்த்தாவே 2 நாளாக சந்தேகமாகவே இருந்துச்சு. உங்களோட நடவடிக்கையே கொஞ்சம் கூட சரியில்லை. அப்போ தான் நீங்கள் என்னென்ன பண்ணீங்களோ இது எல்லாத்தையும் நான் நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். யாருக்கிட்டையும் அடிக்க ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்கீங்க. கேட்டால் யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில்? இப்போவே எல்லாருக்கிட்டையும் உங்களை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா சொல்லும்போது அந்த லேடி இருந்துக்கிட்டு வேண்டாம்மா வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நிலா நான் சொல்லியே தீருவேன், உங்களுடைய உண்மை முகத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் நல்லவங்க அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் இப்படி ஒரு கேவலமானவங்களா இருப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. உங்களுடைய முகம் எல்லாருக்கும் தெரியணும். நடேசன் அங்கிள் அப்பயே சொல்லிக்கிட்டே இருந்தார், நீங்கள் சரியில்லை, உங்களை இந்த வீட்டுக்குள்ளே சேர்க்க வேண்டாம் அப்படின்னு. நான் தான் யார் பேச்சையும் கேட்காம உங்களை இந்த வீட்டுக்குள்ளே சேர்த்தேன். அதுக்கான தண்டனையை நீங்கள் இப்போது கொடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி நிலா அண்ணா அப்படின்னு கூப்பிட போகும்போது இந்த லேடி என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, நிலாவை எங்கே விட்டா விஷயத்த சொல்லிடுவாங்களோ, பணத்தை நம்ம எடுத்துகிட்டு போக முடியாமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து பார்த்திங்க அப்படின்னா நிலாவை அந்த லேடி வந்து கழுத்தை நெரிச்சு கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்க ஒரு துணி வச்சுருக்காங்க. அதாவது அந்த துணியை எடுத்து நிலாவோடைய கழுத்தை அப்படி இருக்க பார்க்குறாங்க. நிலா அதை மீறி அதை இங்கேருந்து தூக்கி பிடுங்கி போட்டுடுறாங்க. அந்த லேடிக்கிட்டேருந்து சண்டை போட்டு அப்போது நிலாவை கழுத்தில் இருக்கிற அவங்களுடைய ஷாலை வச்சு நிலாவை கொல்ல பார்க்குறாங்க அவங்க. ஸோ விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் முடியறதே கிடையாது. அவங்க அந்த லேடி வந்து நிலாவை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் நிலாவுக்கு போயிட்டு கட்டில் காலில் வந்து இடிச்சிக்கிட்டு அப்படியே மயக்கமாயிடுறாங்க. நெத்தியில் காயமாயிடுது, ரத்தம் வந்துடுது. ஸோ நிலா மயக்கம் போட்டு விழுந்ததுக்கப்புறமா இந்த லேடியை அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு குடுகுடுன்னு ஓடி போயிடுறாங்க வெளியில், யாருக்கும் தெரியாமல். சிலரும் தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்ன உடனே அப்புறம் வெளியே குடுகுடுன்னு ஓடி வந்த உடனே இங்கே அவங்கள பார்த்து அதாவது அவங்களுடைய ஹஸ்பண்ட் கிட்ட இந்த பணத்தை கொடுக்குறாங்க. யோ வாயா, எப்போவே இங்கேருந்து எங்கேயாச்சும் போயிடலாம். நான் பணத்தை எடுக்கும்போது அந்த பொண்ணு பார்த்துருச்சு, வேறு வழி இல்லாமல் அந்த பொண்ணு பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டேன். அந்த பொண்ணு இப்போ மயக்கத்தில் இருக்கா. அவள் எந்திரிச்சு எல்லாருக்கிட்டையும் விஷயத்த சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பணத்தை எடுத்துகிட்டு எங்கேயாச்சும் ஓடி போயிடலாம் அப்படின்னு. சரி வா கோமலை, சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு அவங்க 2 பேரும் அந்த பணத்தை எடுத்துகிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு நடேசன் எந்திரிச்சு சுற்றி முற்றி பார்க்குறாங்க. பார்த்தா எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் அமைதியாக படுத்துடுறாங்க. ஸோ மறுநாள் காலையில் தூங்கி எழுந்திரிச்சு வழக்கம் போல் எல்லாரும் அவங்கவுங்கள வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சேரை எழுந்திரிச்சு எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் மற்ற எல்லாருமே எழுந்துட்டுருக்காங்க. அப்போ அவங்களுக்கு காஃபி கொடுத்துட்டு இருக்கும்போது, என்னப்பா நிலா இன்னும் தூங்கிட்டேவா இருக்குது, நிலாவை இன்னும் யாரும் எழுப்பலையா சோளா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது, இல்லையண்ணே அவங்க எப்பயுமே எங்களுக்கு முன்னாடி எந்திரிப்பாங்களே, இன்னும் எந்திரிக்கலையாண்ணே, ஒரு வேளை எந்திரிச்சு உள்ளே வேலை எது செஞ்சிட்ருக்காங்களா என்ன அப்படின்னு. ஒரு வேளை 2 நாளாக கண் விழிச்சு அண்ணி வேலை செஞ்சாங்கல்ல, அதில் டயர்டாக தூங்கிட்டு இருப்பாங்களோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாண்ணே, என்ன இன்னைக்கு நீங்கள் காஃபி போட்டு வந்து குடிக்கிறீங்க? எப்பயும் அம்மா தானே காஃபி போட்டு வந்து கொடுப்பாங்க. எங்கள் நான் அம்மாவை எந்திரிச்சதுலேருந்து பார்க்கவே இல்லையா அப்படின்னு பல்லவன் கேட்குறாரு. அப்போது தெரியலடா பல்லவா, நானும் காலையில் எந்திரிச்சிலேருந்து அம்மாவை பார்க்கவே இல்லை. ஒரு வேளை கடைக்கு காய்கறி எல்லாம் இல்லாத இருக்குது, வாங்கிட்டு வர போயிருப்பாங்களோ என்னவோ, அதான் நான் காஃபி போட்டேன்டா பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லிட்டு இருக்காரு. ஓ அப்படியாண்ணே, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரிடா நிலாவும் எழுப்புடா, ஆஃபீஸ்க்கு போக டைம் ஆகுதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க ஏங்க அப்படின்னு சோழன் கதவை தட்டிக்கிட்டே இருக்காரு. ஸோ நிலா கதவு திறக்கிறதே இல்லை. அதுக்கப்புறம் சும்மா கதவு மேலே கையை வச்ச உடனே ஓப்பன் ஆகிடுது. ஆனால் கதவு ஓப்பனில் தானே இருக்குது, ஏங்க அப்படின்னு உள்ளே எட்டி பார்த்தா சோழன் நிலாவை ஆளை காணோம். ஆனால் நிலா உள்ளே இல்லைண்ணே அப்படின்னு சோழன் பயங்கர அதிர்ச்சி ஆகவும், என்னடா சொல்கிற அப்படின்னு. வெளியிலேயும் ஆளை காணோம், நிலா உள்ளேயும் ஆளை காணோம், அப்போ எங்கடா போயிருக்கோம் அப்படின்னு. ஆனால் ஒருவேளை அவங்களும் பல்லவனுடைய அம்மாவும் வெளியில் போயிருப்பாங்களோ காய்கறி வாங்க அப்படின்னு. அப்போ சேரன் இருந்துக்கிட்டு, இல்லையே நிலா இந்த மாதிரி இது வரைக்கும் பண்ணி நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு. அண்ணா ஒருவேளை பல்லவனுடைய அம்மா இருக்கிறதுனால போயிருப்பாங்களோ என்னவோ அப்படின்னு சோழன் சொல்லவும், இல்லையே எனக்கு தெரிஞ்சு நிலா அப்படி போக வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சோழன் கூட அப்புறம் யோசிச்சு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ சேரனும் அதே தான் சொல்கிறாரு. அப்போ எங்கே போயிருப்பாங்க அண்ணா, ஃபோன் பண்ணி பார்த்தியானே அப்படின்னு சொல்லும்போது ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணால் நிலாவுடைய ஃபோன் உள்ள ரூமில் தான் அடிக்குது. ஃபோன் உள்ளே தான்டா இருக்குது, ஃபோனை கூட எடுக்காமையா நிலா வெளியில் போயிருக்கோம் இல்லையே அப்படின்னு சொல்லி நிலா அப்படின்னு யோசிச்சு பார்க்குறாங்க, தேடி பார்க்குறாங்க. அப்போ வெளியில் வந்து நடேசன்கிட்டையும் அப்பா அப்படின்னு எழுப்புறாங்க. என்னடா அப்படின்னு. அப்பா நிலாவை காணோம், நிலா எங்கேயாச்சும் கடைக்கு இது போச்சா, நீங்கள் பார்த்தீங்களாப்பா காலையிலேருந்து இங்கே தானே இருக்கீங்க அப்படின்னு. இல்லையாடா நான் யாரையும் பார்க்கல, இந்த வழியை யாரும் போகலையாடா, நான் ரொம்ப நேரமாக முழிச்சுக்கிட்டு தானே இருக்கேன் அப்படின்னு. அப்பா அவங்கள கூட காணோம், அவங்களையும்
காணோம். அதான் உங்கள கேட்குறேன்ப்பா. நிலா ஒருவேளை 2 பேரும் சேர்ந்து எங்கேயாச்சும் கடைக்கு இது போனாங்களா? பார்த்தீங்களாப்பா? அப்படின்னு. டேய் போயிருந்தா முன்வாசல் வழியா தான்டா போயிருக்கணும். நான் தான் பார்க்கலையேடா. நான் யாரையும் பார்க்கலன்னு சொல்லிட்டு இருக்கேன். என்னடா சொல்ற? வயசு பிள்ளடா. எங்கே போச்சு? உங்க யார்கிட்டயும் சொல்லலையா? ஃபோன் பண்ணி பார்க்கறது தானே அப்படின்னு. அப்பா ஃபோன் பண்ணாலே எடுக்கலப்பா. நாங்கள் எல்லாரும் இப்போ தான் எந்திரிச்சு நிலாவை தேட ஆரம்பித்தோம். அவங்க 2 பேரையும் ஆளே காணோம்ப்பா அப்படின்னு. அப்புறம் தான் எல்லா இடத்துலையும் தேடி பாருங்கடா அப்படின்னு நடேசன் சொன்னதுக்கப்புறமா அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ஒரு பக்கம், இங்கே மற்றவங்க எல்லாரும் ஒரு ஒரு பக்கம் தேடி பார்க்கவும், அப்புறம் சோ பல்லவன் போயிட்டு ரூம் கதவை திறந்து பார்க்குறாங்க. அந்த ரூமில் இருக்காங்களா அண்ணி அப்படின்ன உடனே நிலா கீழே மயக்கம் போட்டு விழுந்துக்கிறத பார்த்த உடனே, அண்ணி என்ன இங்கே வந்து தூங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பல்லவன் போய் கிட்ட போயிட்டு, அண்ணா அண்ணி இங்கே தானே தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்ன உடனே, ஏய் என்னடா சொல்கிற பல்லவா அப்படின்னு எல்லாரும் ஓடி வராங்க. அப்போ தான் பல்லவன் கரெக்டாக கிட்ட போய், அண்ணி என்ன இங்கே தூங்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு விடிஞ்சு அப்படின்னு போய் பல்லவன் கை வச்ச உடனே நிலா அப்படியே கீழே தொம்முன்னு விழுந்துட்டுறாங்க. ஏன்னா மயக்கத்தில் இருக்காங்க, மண்டையில் அடிபட்டிருக்கு. இதை பார்த்த உடனே பல்லவன் அப்படியே துடிச்சு போயிடுறாங்க, பயங்கர அதிர்ச்சியும் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து பார்த்துடுறாங்க. பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. என்ன இது நிலா, என்னப்பா ஆச்சு உனக்கு? ஏங்க என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு. என்னாச்சுடா பல்லவா அப்படின்னு. ஆனால் தெரியலண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணி நான் தூங்கிட்டு தான் இருக்காங்க, அதுவும் கீழே உட்காந்து தூங்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு பார்த்தேன். பார்த்தா அண்ணியோட தலையில் அடிபட்டு ரத்தம் வந்திருக்குடா அப்படின்னு. நிலா நிலா என்னாச்சுப்பா அப்படின்னு எல்லாரும் பதறவும், நடேசனுமே பயங்கர பயத்தோட உள்ளே ஓடி வந்து பார்க்குறாரு. டே என்னடா ஆச்சு அப்படின்னு. அப்பா தெரியலப்பா நிலாவுக்கு அப்படின்னு. என்னடா பார்த்துட்டு இருக்கீங்க? ஏய் போய் தண்ணி கொண்டு வாடா, ஹாஸ்பிட்டலுக்கு தூக்குங்கடா அப்படின்னு சொன்ன உடனே குடுகுடுன்னு ஓடி போய் பாண்டி தண்ணி கொண்டு வராரு. எங்க அப்படின்னு சோழன் ரொம்ப பதறி போய் என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சேரனும் சோழனும் தண்ணி தெளிக்கிறாங்க. நிலா அப்போதான் மயக்கத்துலேருந்து லேசாக கண் விழிக்கிறாங்க. அப்போது கண் விழிச்சோடனே ஏங்க உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு. ஏன்னா அடிபட்டு ரத்தம் போயிட்டுருக்கு, ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகலாமா அப்படின்னு. உடனே சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு தலையில் துணியை அமைத்து பிடிச்சிக்கிட்டு தூக்குறாங்க. அப்போ நிலா இருந்துக்கிட்டு கண் விழிக்கிறாங்க. ஸோ அப்போ இருந்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு கூப்பிடும்போது நிலாவை நல்லா கொஞ்சம் தெளிவாக முடிச்சிடுறாங்க. அப்படி விடுங்க சோழன் அப்படின்னு. உடனே ஏங்க நிறைய ரத்த போதும், ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், உங்களுக்கு என்ன ஆச்சு, நீங்கள் எப்படி இந்த ரூம்குள்ளே வந்தீங்க அப்படின்னு நிறைய கேள்விங்களை எல்லாரும் மாற்றி மாற்றி கேட்குறாங்க. நிலாவுக்கு நடந்த விஷயங்களை நைட் நடந்த விஷயங்களை யோசிச்சு பார்க்குறாங்க. அப்போது தான் அவங்களுக்கு தள்ளி விட்டுட்டு அவங்க பணத்தை எடுத்துகிட்டு போன விஷயம் நிலாவுக்கு ஞாபகம் வருது. ஸோ வந்து நடேசன் கூட என்னமாச்சு, நீ எப்படிமா இங்கே வந்த அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதோட அந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, ஸோ நிலா விஷயத்த வீட்டில் சொன்னால் அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுது, இல்லை நிலா வீட்டில் வித்தியாசம் சொல்லாமல் மறைக்க போகிறாங்களா, அப்படி மறைச்சாலும் அந்த பணம் காணும் அப்படின்னா அதுக்கு வந்து பதில் சொல்லி ஆகணும் நிலா. ஸோ என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.